श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाङ्कृतिपर्यन्ता इतराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்னைக்கு 49வது ஸ்லோகம் சுந்தரபாகத்துல பார்க்க இருக்கிறோம். சதம் சஞ்சித குந்தளாந்திகாவதீர்ண கர்ணாபரணாಢ்யகந்தரா சுபந்துரஸ்கந்த நிபந்தனோ யுவா சுசுந்தரः சுந்தரதோர்விஜೃಂಭತೆ. சுசுந்தரः சுந்தரதோர்விஜೃಂಭತೆ. அழகிய திருத்தோள்களை உடைய அந்த அழகர் பிரான் விஜೃಂಭತೆ எல்லா இடத்திலையும் விளங்குகின்றார் அப்படின்னு அர்த்தம். ஓங்கி விளங்குகின்றார், எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறார்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு முன்ன வியாலம்பி குண்டல முதக்ர சுவர்ண புஷ்ப நிஸ்வந்த கல்ப லதிகா யுகளானுகாரம் எத் கர்ணபாச யுகலம் நிகழும் தியாம் நிகழும் சோயம் சுசுந்தர புஜோ வனசைல பூஷான்னு அந்த சுந்தரபாபுவனுடைய திருச்செவி மடல்களை மங்களாசாசனம். அந்த திருச்செவி மடல்கள் அது ஒரு கல்பலத்திகை கற்பக கொடி மாதிரி இருந்துருக்கான். அதுல ஒரு பழம் பழுத்து தொங்குவது மாதிரி அந்த அந்த காதுல 2 கர்ணாபரணம், காதுல தவப்பிச்சுருக்க அந்த திருவாபரணம் கடுக்கன் மாதிரி இருக்கிற ஆபரணம் அது மேல இருக்கு. அதை அனுபவிக்கிற அது என்ன பண்றது? அந்த கர்ணபாசத்தை அந்த கடுக்கனோடு இருக்கக்கூடிய அந்த கர்ணபத்திரத்தை சேவிக்கச்சே நிகழம் தியாம் நகா என்பதாக சொல்ல, நம்மளுடைய ஒரு எண்ணங்களுக்கு ஒரு பூட்டு போட்டுன மாதிரி இருந்துட்டு இருக்கான் என்பதாக சொல்லி அர்த்தம் இருக்கு. இப்போ எண்ணத்துக்கு பூட்டு போறதுன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போக விட்டாத பண்ணிடுறதான். அவ்வளவு அழகோட இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி ஐகிகமான விஷயங்கள்ல நம்மளை ஈடுபட விட்டாமல் எம்பெருமான் விஷயத்துல, அதுவும் சுந்தரபாபு விஷயத்திலேயே ஈடுபடும்படியாக பண்றதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அந்த தோல் வரைக்கும் அந்த பெருமாளுடைய திருக்குழல் கற்றை அந்த தொங்கி இருக்கு. அதோட அந்த கர்ணபாசம், கர்ணத்துல ஒரு கடுக்கன், தோல் அழகு, இது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிற. களிவெண்டெங்கும் கலந்தார் போல் கமழ் பூங்குழல்கள் தடந்தோள் மிளமேல் மிளிர நின்று விளையாட. களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமழ் பூங்குழல்கள் கடந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட. பெருமாளுடைய திருத்தோள்கள், அந்த தோள்கள் வரைக்கும் திருக்குழல் கேச பாசங்கள் தாழ்ந்து அது வரைக்கும் அந்த அப்படி நல்லா நிறைய முடி இருக்கிறவா அப்படி அதை கொஞ்சம் இறக்கி முடிச்சு கீழே போட்டுட்டாங்கனாக்கா இந்த 2 பக்கத்துலயும் தோள் பட்டையிலையும் அந்த முடியினுடைய இது பிரசரிக்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்காது. களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமழ் பூங்குழல்கள்
இந்த வாசனை பெருமாளுடைய திருக்குழல் கற்றைக்கு சுவாபாவிகமான வாசனை. அந்த புஷ்பத்தினுடைய வாசனை வந்ததுன்னாக்கா அந்த வாசனைய அதையே ஒரு காரணமாக கொண்டு அந்த புஷ்பம் இருக்கிற இடத்துக்கு அது அன்வேஷணம் தேடிண்டு இந்த வண்டுகள்லாம் போகும். அந்த வாசனை இருக்கிற புஷ்பத்தில் தான் தேன் இருக்கும்ன்றதுனால அங்கேருந்து வருதான். இது கண்ணங்கரையல்னு இந்த கருமையாக இருந்துருக்கிற இந்த திருக்குழல் கற்ற அது ஒண்ணு மாத்திரம் இருக்கான்னு அதுல எத்தனையோ வரிசையா அப்படியே தாழ்ந்து வருது. அதுல பார்த்தோம்னா களிவண்டு எங்கும் கலந்தா போல் எல்லா இடத்துலயும் அப்படியே அந்த வண்டுகள் வரிசையா சேர்ந்து இருக்கா மாதிரி பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர அந்த வாசனையோடு இருந்திருக்கிற அந்த குழல்கள் தடந்தோள்கள் மேல் மிளிர ஆச்சரியமான ஒரு தோல் அழகு அவர் சுந்தரபாபு வச்ச அது மேல மிளிர அதுல பிரகாசிக்கிறது. நின்று விளையாடன்னு ஒரு அர்த்தம் ஒரு வார்த்தை சொல்றேன். அது என்னன்னா இந்த காத்தடிக்கச்சு இந்த அந்த திருக்குழல்லாம் ஒரே இடத்துல நிக்காது. அப்படி அலைஞ்சு அலைஞ்சு இப்படி இப்படி அசைஞ்சுட்டே போகும். ஒரு இடத்துல அப்படியே கான்ஸ்டன்டா இருந்துன்னு இருக்காது. அது இது பார்த்தோம்னாக்கா இது விளையாடுறது மாதிரி இருந்துட்டு இருக்கு. மிளர நின்று விளையாடன்னு மை வண்ண நெருங்குஜி குறிஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட மை வண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ. திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் அந்த சுவாமி அதாவது நாயிகா பாவத்தை ஆசிரியத்திருக்க. நாயிகா பாவத்தை ஆசிரியக்கச்சே ஒரு நாயக்கன் எந்த ரூபத்துல எப்படி இருந்தார் என்னன்றத அங்க தோழிமாருக்கு சொல்ற. இந்த சொல்லச்சே அவர் எப்படி இருந்து சொல்லி சொன்னாக்க மெய்வண்ணமாக இருக்கு கண்ணீர்னு இருந்துருக்கிற அந்த திருக்குழல்கள் மை வண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ அது அப்படியே பின்னாடி அது அப்படியே தாழ வந்திருக்கு. மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட அந்த மகர குண்டலம்னு பேரு. இப்ப இந்த கடுக்கன்னு போட்டுக்கிறது எல்லாம் இப்பதான் வந்தது. அதுவும் போயிட்டு இப்ப ஸ்டார் மாதிரி போட்டுக்கிறேன் ஏதோ பண்ணிக்கிறேன். மகர குண்டலம்னாக்க அது ஒரு முதல்ல மாதிரி பாக்குறதுக்கு அது படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது நடுவுல அதை சேர்த்திருப்போம். அந்த இந்த ரெண்டு பக்கமா பூட்டி இருக்கும். அது ஒரு அழகா இருந்துட்டு இருக்கும். இப்ப கூட சில பேர்லாம் யாக்னிகால்லாம் யாகம் பண்றவாள்லாம் அந்த மாதிரி போட்டுப்பாது. அந்த மகர குண்டலம் இருந்துருக்கு. அந்த மகர குண்டலம் தொங்கின்னு இருக்குது. பின் தாழ மகரம் சே குழை இருபாடு இலங்கியாட இப்படி இது ரெண்டையும் தனித்தனியா அனுபவித்த விஷயங்களை ஒரு சேர அனுசந்திக்கிறது இந்த ஸ்லோகம். சதம் சம்சஞ்சித குந்தளாந்திகா வதீர்ண கர்ணாபரணாட்ய கந்தா கந்தரா சுபந்துரஸ்கந்த நிபந்தனோ யுவா சுசுந்தரா சுந்தரதோர் விஜృంభతే. சதம்ச அம்சம்னா இந்த தோளுக்கு சொல்ற. அழகனுடைய கழுத்தையும் அனுபவிக்கிறார். அந்த கழுத்தை எல்லாரும் சொல்லச்சே கம்புகிரீவம்னு தான் சொல்லுவார். தங்கு மாதிரி அழகா இருக்குன்னு கழுத்துக்கு ஒரு ஏற்றம் எப்பவுமே. அந்த அழகனுடைய ஒரு திருக்கழுத்தை அனுபவிக்கிற கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர அந்த ஆச்சரியமா இருந்துருக்கிற இந்த குழல்கள்லாம் தடந்தோள்கள் மேல் மிளிரன்னு அங்க எப்படி சொன்னேரோ அந்த மாதிரி இங்கேயும் அப்படியே சம்ஸ்கிருதத்துல இந்த ஆழ்வார் பாசுரத்தை சம்ஸ்கிருதீகரணம் பண்ணிருக்கேன். நீங்க வேற ஒண்ணுமே இல்லை. சதம் சம்சஞ்சித குந்தளாந்திகாவதீர்ண கர்ணாபரணாட்ய கந்தரா. சதம்ச
நல்ல தோள்கள் சம்சஞ்சித அந்த தோல்ல நல்லா படிஞ்சிருக்கு. குந்தளாந்திகம்னு சொல்லச்சு சாதாரணமா குந்தளம்னு சொல்றது எதை சொல்றதுன்னாக்க இந்த முன் உச்சி கேசத்தை சொல்றது மினிஸ்ட்ரிமா என்ன சொல்லுவோம். அதாவது என்னன்னா இந்த நெத்தியில ஒரு இப்ப இந்த குடுமையில தலையை வாரிக்கிறோம். வாரிட்டோம்னாக்க அது மொத்தமா அந்த முடியில முடிச்சு போட்டுக்கிறோமா பின்னல் பண்ணிக்கிறாள். அதுல அது அடங்காமல் சின்ன சின்னதா இருக்கிறது. அந்த முகத்தினுடைய நெத்தியினுடைய மேல் பாகத்தை மறைச்சிருந்து இருக்கிறதுக்கு அதுக்கு குந்தளம்னு சாதாரணமான விவகாரம். இப்ப இந்த இடத்துல குந்தளம் வரத்துக்கு பிரசக்தி இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாம் வராது. இவங்க அங்க மாத்திரம் இருக்கக்கூடிய சின்னதா இருக்கக்கூடியது அது. இந்த குந்தள சப்தத்துக்கு கேச சாமானியத்துக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிருக்கு. அதை வச்சுட்டு இந்த இடத்துல சொல்ற சதம் சம்சஞ்சித குந்தலாந்திகாவதீர்ண கர்ணாபரணாட்ய கந்தரா. இந்த சுந்தரபாகுனுடைய தோள் மேல அலாலையா அந்த கேச பாசங்கள்லாம் அந்த மேல அப்படி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். அது நடுவுல அந்த காதுல சமர்ப்பிச்சுட்டு இருக்கிற கர்ணாபரணமும் ஜொலிக்கிறதான். அதுதான் சதம்ச சம்சஞ்சித குந்தளாந்திகாவதீர்ண ஆச்சரியமான தோல். அந்த தோளுக்கு சுந்தரபாகுன்னு பேரு. அந்த அழகு பாகுனுடைய அழகு உடையவராக இருந்திருக்கிறவர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுந்தரதோகு சுந்தரகான்னு எல்லாம் சொல்லி அழகிய திருத்தோள்களை உடையவராக இருந்திருக்கிறவர்னு வாஸ்தவம். அதுல அப்படியே படிஞ்சிருக்கு இந்த குந்தல் கேச பாசங்கள். அதுக்கு அந்திகம்னா சமீபத்துலன்னு அர்த்தம். அதுக்கு சமீபத்துல இப்ப அது என்னன்னா முன்னாடி இருக்கலாம், பின்பக்கமும் இருக்கலாம், முன்புறமும் இருக்கலாம், பின்புறமும் இருக்கலாம். அதுக்கு சமீபத்துல அந்த காதுல இருந்து அந்த நீண்டு இருந்துருக்கிற அந்த காதுல இருந்து அந்த மகர நெடுங்குழை மகர கொண்டலம் இருக்க அது இருந்திருக்கு. கர்ணாபரணம் இருந்துருக்கு. இது மூணுமா சேர்ந்து தோளுக்கு ஒரு அழகை ஏற்படுத்திருக்கோம். அததான் போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். கர்ணிகா தவ கணேச கிமேஷா கர்ணபூஷணம் உதாம்ச விபூஷா அம்சலம் வியலகம் பூஷணமாக மானசஸ்ய மமவா பரிகர்மான்னு இதே ஆழ்வான் தேவப்பெருமாளுடைய அந்த கடுக்கன் சமர்ப்பிச்சுருக்கிறத மங்களாசாசனம் பண்ணிருக்க. அந்த காதுக்கு போட்டு இருக்கிற ஆபரணம் காதுக்கு அலங்காரமா இருந்துட்டு இருக்கா, அந்த தோளுக்கு அலங்காரமா இருந்துட்டு இருக்கா, அங்க தோல் வரைக்கும் தொங்கின்னு இருக்கிற அந்த கேச பாசத்துக்கு அலங்காரமா இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன விஷயம்னு கேட்டா, இந்த காதுல போட்டு இருக்கிற மகர நடுங்குழையாக இருக்கக்கூடிய ஒரு மகர குண்டலம் இருந்துருக்க. அந்த குண்டலத்துக்கு தோல் வரைக்கும் தொங்கின்னு இருக்கு. தோல் வரைக்கும் அதனுடைய பிரகாசம் இருந்துருக்கு. இந்த பிரகாசம் தோளுடைய சுவாபாவிகமான ஒரு அழகு. அந்த இடத்துல அலையா வந்துட்டு இருக்கிற திருக்குழல் கற்றைகளுடைய அழகு. இது மூணையும் சேர்த்து அந்த கழுத்து இருக்க அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார். ஆட்ய கந்தரா என்பதாக இந்த தோளுக்கு இருக்க அருகில இருக்கக்கூடிய கழுத்து இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற ஆட்ய கந்தரகா அந்த திருக்கழுத்தை உடையவராய் சுபந்துர கந்த நிபந்தன. கந்த நிபந்தனம்ன்றது கந்தம்ன்றது தோள்பட்டை. இந்த தோள்பட்டையினுடைய அமைப்பு இந்த கழுத்து அது போயிட்டு கழுத்துக்கும் அம்சம்ன்றது தோளுக்கு இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடம் இருக்க. அதுக்கு ஜத்ருன்னு பேரு. அதுக்குதான் ரொம்ப சுபந்தரம்னு அது ரொம்ப அழகாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பந்தரம்னு பேரு. அந்த திருத்தோள் பட்டையினுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அது பின்பக்கத்துல போய் அது சேர்ந்திருக்கும். அந்த கழுத்தினுடைய பின்பக்கத்தோட இணைந்து இருக்கிறதுனால அது ஒரு அழகாக இருந்துருக்கா. சுபந்தர ஸ்கந்த நிபந்தன.
யுவா சுசுந்தர யுவா சுசுந்தர யுவாவாக இருக்கன்னு சொல்ற. யுவா குமாரகான்னு ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யுவா அகுமாரகா. யுவா குமாரகன்னாக்க அகுமர், அதாவது பாலாவஸ்த, யுவாவஸ்த, சைசவாவஸ்த, பாலாவஸ்த, அதுக்கப்புறமா யௌவனாவஸ்தை, அதுக்கப்புறமா மீதி இந்த மாதிரி எல்லாம் பல பல நிலைப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. இப்போ சைசவம் சிறு பிள்ளையாக இருக்கிறதுன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கிற சின்ன பையன், இல்ல சனந்தயன் பால் சாட்டுன்னு இருக்கிற அளவுல இருக்கிற பையனா இருந்ததுன்னா சிசுக்கள்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா பாலன்னு சொல்லி சொல்றோம், சிறுவன்னு சொல்லி சொல்றோம். அந்த சிறுவன்றவன் 12 வயசு 13 வயசு வரைக்கும் இருந்துருக்கோம், சிறுவனா இருக்கலாம், சின்ன பையன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம். 16 20 வயசுக்கு மேல 18 வயசுக்கு மேல போனாக்க அவன் யுவாவா ஆயிடுறான். இப்போ பெருமாள் எப்படி சேவை சாய்க்கிறார்னு கேட்டா, இந்த பாலத்வாவஸ்தையும் போகாமல் யுவத்வாவஸ்தையும் பூர்ணமாக வராமல் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த 16-17 வயசுல எப்படி இருப்பாளோ அப்படி இருந்துட்டு இருக்காளோ. இந்த புருஷாள்ல பசங்க பார்த்தோம்னா 16-17 வயசுல பார்த்தோம்னாக்க, இப்ப இந்த முகத்துல இந்த மீசை இதெல்லாம் இப்போ ஒரு நன்னா வளர்ந்தவனுக்கு வர மாதிரி வந்திருக்காது. அதே சமயத்துல சின்ன பசங்களுக்கு இருக்க மாதிரியும் இருக்காது முகம். அதுல ஒரு கோடு போட்ட மாதிரி அந்த முகத்துல இப்படி அந்த ஒரு கேசங்களுடைய ஒரு அரும்பு அது தெரியும். அது பாலத்வாவஸ்தையும் இல்லாத யுவத்வாவஸ்தையும் இல்லாமல் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. பெருமாள் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கிறான், யுவா குமாரகா என்பதாக சொல்லு. அந்த எம்பெருமான செயற்கை நிச்சயம் செயல்கின்றிருக்கிற பரவாசுதேவன் அந்த திருமேனியை இப்படியே செயல்கின்றிருக்க நித்திய சூரியெல்லாம் கூட இதே நிலையில தான் இருந்துருக்கான்னு சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்துல சாய்க்கிறார். அகுமார யௌவனஸ்திதம் மகேந்திரபுரநாத அபிமதமனுரூபம் நித்யம் ஸ்வபாவ சித்தம் ஸ்ரூயதே சூரிமஹிதம் சுகம் தவ ரூபம். அகுமார யௌவனஸ்திதம்னு சொல்லி சொல்றாரு. அந்த நன்ய, அதாவது ஆன்ற அந்த எதிர்மறையாக சொல்றது இருக்க, குமார பாவமும் இல்லாமல் யௌவன பாவமும் இல்லாமல் இருந்திருக்கிற ஒரு நிலை. அந்த குமார பாவத்தினுடைய ஒரு முதிர்ந்த பாலபாவத்தினுடைய முதிர்ந்த நிலை, யவன பாவத்தினுடைய ஆரம்பத்து நிலை, இது ரெண்டுமா சேர்ந்து இருந்திருக்கிற ஒரு நிலையில பெருமாள் எழுந்துள்ள இருக்க. அதே மாதிரி நெச்சசூரிகளும் அவர் சேவிக்கின்றிருக்காருன்னு சொல்லி சொல்ற. அப்போ பெருமாள் எப்படி இருந்திருக்க, யுவான்ற சப்தம் சொல்ற. சுபந்தர ஸ்கந்த நிபந்தனோ யுவா சுசுந்தர சுந்தரதோர் விஜృంభతే. சுசுந்தர யுவா சுசுந்தர, ஒரு யுவாவாகவும் அழகாகவும் உடைய திருமேனிய உடையவராக இருந்திருக்கவர், நித்திய யௌவனசாலியாக இருந்திருக்கிற அழகர், அழகர்னே திருநாமம் உடையவராக இருந்திருக்கிற அந்த பிரமான் சுந்தரதோர் விஜృంభతే. அந்த சுந்தரதோன்னு சொல்லி சுந்தரத்தோளுடையவராக இருந்திருக்கிற அந்த பெருமாள் விஜృంభతే, எல்லா இடத்திலையும் ஓங்கி விளங்குகிறார் என்பதாக சொல்ற. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். வியூடகூடபுஜத்ருமுல்லசதே கம்புகந்தரதரம் தராதரம் விரக்ஷண்டமய பூபிருதஸ்தடே சுந்தராயத புஜம் பஜாமஹே. சுந்தராயத புஜம் பஜாமஹேன்னு சொல்லி சொல்ற. வியூடகூட புஜத்ரும், அதாவது வியூடம்னா எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி இருக்கு. அதாவது ஜத்ரு அப்படின்ற பிரதேசம் என்னதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை பத்தி அது எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லலாம். ஜத்ருன்ற பிரதேசம் என்ன அப்படின்னாக்க,
இந்த கட்சத்துக்கும் கந்தம் தோளுக்கும் நடுவுல இருக்கிற இடம் சத்ருன்னு சொல்றது. இந்த கழுத்துக்கு அப்புறமா இந்த கையினுடைய கீழ்பாகமா இருக்க இதுக்கு கட்சம்னு சொல்றது. அதாவது இந்த தோல் சேர்ற இடம் இருக்க, உடம்புல சேர்ற இடம் இருக்கு, அது கட்சம்னு சொல்றது. இது ரெண்டுத்துக்கும் சேர்ற இடம் இருக்க, நடு பாகம் இருக்க, அதுக்குதான் ஜத்ருன்னு பேரு. இது வியூடமாக இருந்தாங்க. வியூடமாக இருக்குன்னாக்க எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி உடையதாக இருந்தது. ஈஸ்வர சிருஷ்டியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புருஷாளுக்கும் ஒரு சக்தியை கொடுக்குற, ஸ்திரீக்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறேன். புருஷாளுக்கு தோள்பட்டையில தோல்ல ஒரு மூட்டையை தூக்கி வச்சுட்டோம்னாக்க எவ்வளவு தூரம் வேணா தோல்ல தூக்கிட்டு போவான். அதே ஸ்திரீக்கள் என்ன பண்ணுவான்னாக்க இடுப்புல வச்சுட்டு போவா. குடத்தை எடுத்துட்டு போறதுன்னா இடுப்புல போறது. இதுல நம்ம சரீரத்துல சில சில இடங்களுக்கு சுவாபாவிகமான சுத்தி உண்டுன்னு சொல்லி ஒரு விஷயம். இப்போ புதுசா சொம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொம்புல ஜலம் இருக்கு, அதை கையலம்பி அப்புறம் தான் அந்த சொம்பை எடுத்துக்கணும். அந்த கையலம்புறதுக்கு அந்த சொம்பு ஜலத்தை கொண்டுதான் கையலம்பணும். அந்த சொம்பை சாச்சாதான் அந்த ஜலம் கொட்டும். இப்ப இந்த கையால தொட்டாக்கா அந்த சொம்பும் அசுத்தமா போயிடும். அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டாக்க இந்த முழங்கை பாகம் இருந்துருக்க இது எப்பவுமே சுத்தம். இந்த முழங்கை பாகம், அந்த கரம்னு சொல்லக்கூடிய அந்த கை இருக்க, உள்ளங்கை தாண்டி இருக்கிற இடம், முட்டிக்கு நடுவுல இருக்கிற இடம் இருக்கு, அந்த இடம் கோப்புர பிரதேசம்னு பேரு. அந்த இடம் எப்பவும் சுத்தம். அப்ப அதனால இந்த ரெண்டு கையாலையும் இடிக்கிண்டோம்னாக்கா அந்த ஜலத்தை இடிக்கிட்டு அந்த சாச்சமானாக்கா அந்த ஜலத்தை சாச்சோம்னாக்கா அதுக்கப்புறமா இந்த கையை அலம்பிக்கிறது. இது புருஷான் ஸ்திரீ எல்லாருக்குமே இந்த இடம் எப்பவுமே சுத்தமான இடம்னு சொல்றது. அதே மாதிரி புருஷாளுக்கு தோல் இருக்க, தோல் சுத்தம். பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரதா இருந்தா கூட தோல்ல வச்சுட்டு வரலாம். இதே தலையில வச்சுட்டு தீர்த்தம் கொண்டு வரதா இருந்தாக்க அந்த கேசம் அசுத்தம். கேசத்து மேல சாட்சாத்தா இந்த குடத்தெல்லாம் வைக்கக்கூடாது, பெருமாள் தீர்த்தத்தெல்லாம் வைக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அதுக்கு சிம்மாடுன்னு சொல்லுவா. இந்த பெருமாள் வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்தையே ஒரு சுத்தி அதுக்கு ஆசனம் மாதிரி மென்ன வச்சுட்டு அது மேலதான் அந்த குடத்தை வச்சு தவிர வெறும் தலையில குடத்தை வச்சுக்க மாட்டேன். வச்சுட்டா அந்த குடத்துக்கு அசுத்தி வந்துடும். இதே தோல்ல வச்சுக்கச்சே வேற எதுவும் வச்சுக்க வேண்டாம், தோல்ல அப்படியே வச்சுக்கலாம். இது புருஷாளுடைய தோளுக்கு ஒரு சுத்தி. ஸ்திரீக்களுடைய இடை இடுப்புக்கு ஒரு சுத்தி. அங்க ஒண்ணுமே பண்ணுவான்தான், அப்படியே குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுக்கலாம். இதே புருஷாள் இடுப்புல வச்சிருந்தாக்கா அதுக்கு சுத்தி கிடையாது. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற ஒரு விஷயம் இது. இப்ப இந்த வியூடமாக இருந்துருக்கு பெருமாள் எல்லாவற்றையும் தாங்குபவராக இருந்துருக்க, தாங்கக்கூடிய ஒரு ஸ்தலம். பாரத்தை தாங்கக்கூடிய எந்த மாதிரியான பாரமா இருந்தாலும் அந்த பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அந்த தோள்பட்டை. அந்த கழுத்துக்கும் இந்த கையினுடைய ஆரம்ப சந்தி இருக்க, இது ரெண்டுக்கும் இடப்பட்ட இடம் இருக்கு. இது நல்லா பருத்து இருந்துருக்கு. இது பார்த்தோம்னாக்கா அப்படி எழும்பிட்டு அப்படி இருந்துருக்கும். புஜஜத்ரம், அந்த தோளுக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியை உடையவராக இருந்திருக்கவர். உல்லசத்கம் உல்லசத் கம்புகந்தரதரம் தராதரம். உல்லசத்தை ரொம்ப அழகியதாக இருந்திருக்கிற கம்பு. எப்ப சொன்னாலும் அந்த கழுத்துக்கு ஒரு கவி மரபு. கவி மரபுல சொல்லச்சு இந்த கழுத்து எப்படி இருக்குன்னாக்கா சங்கு மாதிரி இருக்குன்னு சொல்ற. அந்த ரீதியில எல்லா இடத்துலயும் கம்பு கந்தரம் சங்கு போன்று அழகிய இருக்கு. அந்த அந்த சங்கத்துல சில ரேகைகள்லாம் தெரியும். நல்ல சங்கா இருந்ததுன்னா, ஒரிஜினல் சங்கா இருந்ததுன்னா அதை பார்த்தாலே தெரியும். அதுல ரேகைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த பெருமாள் கழுத்துலயும் ரேகைகள்லாம் தெரியறதான்.
எப்படிப்பட்ட ரேகை தெரியுதுன்னாக்க அனிபிருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனக வலய முத்ராம் கண்டபாங்கே ததானம்னு சொல்லி சொல்றது. அந்த ராத்திரி பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கச்சே தாயாருடைய கை மேல கழுத்தை வச்சுட்டு சயனிச்சுக்கிறேன், இப்படி தலையை வச்சுட்டு சயனிச்சுக்கிறேன். அந்த தாயாருடைய அந்த வளையல் இருக்கு, அந்த அணைப்புனால அந்த வளையெல்லாம் அப்படியே படிச்சு இருக்கு. அந்த வளையலுடைய ரேகை எல்லாம் கழுத்து சங்கம் மாதிரி இருந்துருக்கு, அதுல அந்த ரேகை மாதிரி இருந்துருக்கான். தாயாருடைய கை சம்பந்தம், கையில இருக்கிற வளையல் அதனுடைய சம்பந்தத்தினால அனிபத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனக வலய முத்ராம்னு சொல்லி இது ரேகையோட கூட இருந்துருக்கு. உல்லத கம்பு கந்தரதரம் தராதரம், தராதரம் அவர் எல்லாவற்றையும் தாங்கிறவர். உல்லத கம்பு கந்தரதரம் தராதரம்னு சொல்லி சொல்ற. இந்த பூமியே தாங்கின்னு இருக்கிறது, பூமி மாத்திரம் இல்ல, பூமி எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கு, அந்த பூமியும் தாங்கின்னு இருக்கிறவராக இருந்திருக்கிறவர் அவர்னு அர்த்தம். ஜௌச சந்திராக்க நட்சத்திர கந்திசோபூர் மகோததி வாசுதேவத்திய வீக்கேன விதுதானி மகாத்மனஹான்னு எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால தாங்கப்படுவதாக திகழ்கின்றன. இப்படி உல்லத கம்பு கந்தரதரம் தராதரம், அந்த தராதர சப்தத்தினால லோகத்திலே தாங்குவதாக இருந்திருக்கிற சுந்தராயத புஜம், ரொம்ப அழகாக இருந்திருக்கு, நீண்டதாகவும் இருக்கிற அந்த தோள்களுடைய அழகரை அந்த சுந்தராயத புஜம் விருட்சண்டமய பூபிருதே, விருட்சண்டமய பூபிருதே. பூபிருதான்னு மலைக்கு பேரு. என்ன பூமி எல்லாம் மலை தான் தாங்கிட்டு இருக்கான். இப்ப நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் மலைய பூமி தாங்கிட்டு இருக்குன்னுட்டு. மலைய பூமி தாங்கில, பூமியை தான் மலை தாங்கிட்டு இருக்கு. இந்த பில்லர் போடுற அளவுல வீடெல்லாம் கட்டுறதுக்கு பில்லர் போட்டோம்னா பில்லர் தானே மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல மலை தான் பூமியை தாங்கிட்டு இருக்கலாம். பூபிருதே, அந்த திருமாலிரம் சோலை அந்த மலைக்கு சமீபத்துல இருந்திருக்கிற தாழ்வரையில எழுந்தருள் இருக்கிற சுந்தராயத புஜம் பஜாமகே. சுந்தராயத புஜம் பஜாமகே. சுந்தராயத புஜம் எப்படி சுந்தரமாகவும் அழகியதாகவும் நீண்டதாகவும் இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை சுந்தரபாகுவை அடைகிறேன். புரட்சண்டமயே, எங்க அந்த திருமாலிரும் சோலையில இருந்திருக்கிற அந்த இடத்துல இருந்திருக்கிற சுந்தராயத புஜம் பஜாமகேன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பத்மாலயா வலய தத்த சுஜாதரேகே ஸ்வத்காந்தி மேதிக மே சகித சங்கலிபே கதிர்மே. பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகேன்னு அழகா சொல்லி சொல்ற. பத்மாலயா பெரிய பிராட்டியாருடைய வலய தத்த சுஜாத ரேகேன்னு அந்த கையில இருக்கிற வளையல், அந்த வளையலுடைய ஒரு படிச்சிருக்கிறதுனால ஒரு அழகான ஒரு ரேகை இருக்கு. அந்த ரேகையோட இருந்திருக்கிற காந்திமே ஜகித சங்கனிமே மதிர்மே, அந்த சங்கம் இது இருக்கு, அந்த சங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருக்கழுத்து அந்த அழகுனால அது ஒரு பிரகாசிக்கிறது. அந்த திருக்கழுத்துல என்னுடைய புத்தி போய் அதுல போய் பிரவேசிக்கிறதுல நாயிகா பாவத்தை ஆசிரிச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் என்னன்னாக்க அழகருக்கு உண்டான தோல் அழக சொல்லி சொல்ற. என்னதான் சொன்னாலும் கூட அபிமானத்தினால சொல்லல. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஏண்டு கொல்லியோ நிகழ்தோர் உழல்வோம் காண் தகு தோள் அண்ணல் தென்னத்தையோரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன். எம்பெருமானாரை பத்தி சொல்லச்சே அவர் சாதிக்கிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே
ஏண்டு பல் யோனிகழ்தோருடல்வோம் காண்தகு தோள் அண்ணல். காண்தகு தோள் அண்ணல். அந்த தோள் அழகுன்னா தேவப்பெருமாளுடைய ஒரு அழகு. அந்த தோள் தான் அந்த ஒரு காம்பீரியத்தை காண்பிக்கும். அந்த தேவப்பெருமாளுடைய காண்தகு தோள் அண்ணல் தென்னத்தையோரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன். பெருமானார் அவர் ரங்கநாதனிடத்துல எப்பவுமே ஸ்ரீரங்கத்துல தான் எழுந்தருளி இருந்தார். எத்தனையோ நாள் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்தாலும் கூட அவருடைய மனசு முழுக்க தேவப்பெருமாளுடைய தோள் அழகுல தான் ஈடுபட்டார். அவர் தான் சுவாமியா அவர். ஆகையால எத்தனையோ சன்னதிகள்ல எம்பெருமானார் சன்னதியில சில இடங்கள்ல பார்த்தோம்னா தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கு. ஆகையால அந்த தேவப்பெருமாளுடைய தோல் அழகு அசாதாரணமானது. சுந்தரபாபுனுடைய அழகும் விசேஷமா தான் இருந்துருக்கு. அதை குறைச்சே கம்பேர் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய அபிமானத்தினால அந்த தேவப்பெருமாள் தோல் அழகு இன்னும் விஞ்சி இருக்கா மாதிரி தோன்றது. அங்க அந்த சுந்தரபாபுவை சேவிக்க செய்யும் அவருடைய தோல் அழகும் அந்த காம்பீரியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆழ்வான் இங்க மங்களாசாசனம் பண்றேன். ஆழ்வானை பொறுத்த வரைக்கும் தேவப்பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணுவேன், சுந்தரபாபுவையும் மங்களாசாசனம் பண்ணவரான். அப்படின்னால அந்த சுந்தரபாபுவனுடைய தோளையும் தேவப்பெருமாளுடைய தோளாகவே நினைச்சுட்டுதான் மங்களாசாசனம் பண்றேன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட தோள் அழகோடு எழுந்தருள் இருந்துருக்கிற அந்த எம்பெருமான பஜாமகே நாம எல்லாரும் சேவிக்கிறோம்னு சொல்றபடினால அந்த சுந்தரபாபுவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். வியூடகூட புஜத்ருமுல்லசத் கம்புகந்தரதரம் தராதரம் விரட்சண்டமய பூபிருதஸ்தடே சுந்தராயத புஜம் பஜாமஹே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।